நம்ம ஹீரோயின் விழுந்துட்டாங்க. திரும்பி பாக்குறாங்க. அப்ப அவங்க கண்ட காட்சி இது உங்களுக்காக. அப்படியே பெரிய பெரிய 2 மாடுங்க, பெரிய கொம்பு. அந்த கொம்புல பித்தளையில சலங்கைகள் கட்டி, அது கழுத்து நிறைய சலங்கைகள், ஃபுல் அப்படியே ஃபுல்லா இருக்கும். அந்த 2 மாடும் ஜோடி மாடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அப்படியே பயங்கரமா நிக்குது. அப்படியே அதுல மாப்பிள்ள உட்கார்ந்து இருக்காங்க. அந்த கயிறை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. கையில இன்னொரு கையில சாட்டை வச்சிருக்காங்க. அந்த சாட்டையில கூட அந்த அந்த சலங்கை அந்த ஒரு சொல்லட்டுறாங்க. ஜம் அப்படின்னு சவுண்ட் வருது. அப்படியே அந்த சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த சக்கரத்துக்கு கூட அப்படியே பித்தளையில அந்த ரவுண்டுல போட்டிருக்கு. அந்த அச்சாணி, அந்த அச்சாணி இருக்கு இல்லையா, அந்த அச்சாணில எல்லாமே அந்த சலங்கை, பித்தளை சலங்கைகள் ஜம் ஜம் ஜம்னு அப்படி உட்கார்ந்து இருக்கிற மாப்பிள்ள அப்படியே எழுந்து நிக்கிறாங்க. நின்று அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி கீழே இறங்குறாங்க. அவ்வளவுதாங்க நம்ம ஹீரோயின் சிக்குடுன்னு உள்ள போயிட்டாங்க. அப்புறமா திரும்பி பார்த்துட்டு அவங்க மாமா வாங்க 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 உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. இல்ல இங்க ஒரு ஒர்க் இருந்துச்சு, அதான் எனக்கு இங்க ஒரு வேலை இருந்துச்சு, அந்த வேலை முடிக்க வந்தேன், சரி அப்படியே பாத்துட்டு போயிடலான்னு வந்தேன், பக்கத்து ஊர் தானே பாத்துட்டு போயிடலான்னு வந்தேன்ட்டு சொல்லிடுறாங்க. பாத்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வெளியில வரல. அப்படி பாத்துட்டு ஹீரோ தான் பாத்துட்டாங்க, ஹீரோயினும் பாத்துட்டாங்க. அவ்வளவுதான். அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறதுனால அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னும் ஒரு 2 வருஷம் போட்டோம், 1 வருஷம் போட்டோம், ஏன்னா பொண்ணு 7-8 வயசு தானே அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே பேச்சு வாழ்க்கையிலே இருந்த அந்த 2-3-4 வருஷமும் அவங்க என்னென்ன கத்துக்கணுமோ அதெல்லாம் கொஞ்சம் அந்த அந்த பின்றது, அந்த என்ன சொல்றது, அந்த இது பின்வாங்க இல்லையா, பாய், அப்புறமா அந்த கோரப்பை, ஈச்சம்பாய் அங்க அவங்க இருந்த ஊர் ஈச்சம்பாய் ரொம்ப ஃபேமஸா, அத கத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா அவங்களுக்கு கத்துக்கிறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு மாடுக்கு பால் கறக்குறது இதெல்லாம் கத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சமையல் வேலை கொஞ்சம் அதுவும் கத்துக்கிட்டாங்க. 10-11 வயசு வந்துருச்சு. அப்புறமா கல்யாணம். நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ரொம்ப நல்லா நடக்குது. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுல மாமனார், பெரிய மாமனார், 2 ஃபேமிலி சேர்ந்து இருக்கு. அதுல நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த 2 மூத்தார், 2 நாத்தனார், நடுவுல ஹீரோ இருக்காங்க. ஹீரோயினுடைய ஹீரோ நடு பையனா பிறந்திருக்காங்க அந்த வீட்டுல. அப்போ பெரிய ஏற்கனவே 2 ஒருத்தி இருக்காங்க, 2 நாத்தனாருங்க கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துலதான் நம்ம ஹீரோயின் போறாங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் அதே மாதிரி அந்த மாட்டு வண்டியில ஜம் ஜம் ஜம்னு போறாங்க. போயிட்டு அவங்க வீட்டுல போயிட்டு செட் ஆகணும் இல்லையா. இங்க இந்த 2 அந்த குழந்தை தானே இருந்தாங்க, அங்க போயிட்டாங்க. அங்க போயிட்டு ஹீரோயின் அந்த வீட்டுல அடாப்ட் ஆகணும் இல்லையா. அப்போ போயாச்சு. அப்போ சின்ன பெரிய பொண்ணு ஆகல இருக்காங்க. அங்க காலையில எழுந்து அவங்க கூட, அவங்க அக்கான்ட்டு அவங்க 2 ஓரவத்திங்க கூடயும் செட் ஆயிடுறாங்க. அவங்க நாத்தனாருங்க கூடயும் செட் ஆயிடுறாங்க. இவங்க ரொம்ப துருன்னு இருக்கிறதுனால அவங்க மாமியாருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது இவங்களுக்கு. அதனால மருமகளை அவங்க கீழே விடுறது இல்ல, அவ்வளோ பாசம். அவங்க மாமனாரும் அவ்வளோ பாசம். ஆனா எங்க ஹீரோயின் ஹீரோ மூஞ்ச பாக்கல. ஏன்னா அவர் உள்ள வந்தார்னா இவங்க உள்ள ஓடிடுவாங்களாம். அவர் வெளியில போன பிறகுதான் இவங்க வெளியில வருவாங்களாம். ஹீரோ எப்படியாவது பொண்ணை பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்களாம். இப்ப நம்ம அப்படி இருப்போமாங்க? ஆனா இது கேட்கும் போதோ, இது நான் படிக்கும் போதோ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. பட் நான் சொல்ற விதம் உங்களுக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல.
ஃபர்ஸ்ட் எபிசோடு அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. இது செகண்ட் எபிசோடு. நீங்க உங்க கமெண்ட்டுங்களை ப்ளீஸ் நீங்க பதிவு பண்ணீங்கன்னா இன்ஷால்லா அடுத்த வர எபிசோட்ஸ் வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் நீங்க விளக்கமா சொல்லுங்க, ஸ்கிரீன் பை ஸ்கிரீனா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் நான் சொல்றேன். சரிங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது நம்ம ஹீரோயினை பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல பக்கம் இருக்கும் அவங்க வீடு, அவங்க மாமியார் வீடு. அவங்க சொன்ன விதம், உள்ள வந்த உடனே குட்டி கதவு, இந்த சைடும் வந்து நம்ம உட்கார்ற திண்ணை, இந்த பக்கமும் உட்கார்ற திண்ணை, பெரிய ஒரு ஆர்ச் இருக்குமா. அந்த ஆர்ச் தாண்டி வந்த உடனே 2 திண்ணை இருக்குமா. நடுவுல குட்டியோண்டு வாசல், ரொம்ப குனிஞ்சு, சின்ன குழந்தை கூட குனிஞ்சுதான் போகணுமா. அந்த காலத்துல வந்து அந்த மாதிரிதாங்க வாசலுங்க வச்சிருந்திருக்காங்க. குனிஞ்சு போயிட்டு அங்க உள்ள போன உடனே சுத்தி வந்து ரூமுங்க. நடுவுல வந்து அந்த முற்றம் சொல்லுவாங்க இல்லையா, முற்றம் இருக்குமா. சைடுங்கள்ல இந்த சைடு ஒரு 2 ரூமு, அந்த சைடு ஒரு 2 ரூமுனா தூங்குற ரூம் எல்லாம் கிடையாதான். அதுல வந்து ஒரு இதுல வந்து நெல் களஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்குமா. இன்னொரு ரூம்ல வந்து அந்த புளி, அப்புறமா வந்து அந்த மத்த மளிகை சாமானுங்க, பருப்பு, அது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு ரூம்ல இருக்குமா. அப்புறமா சாப்பிடுற பொருளுங்க இருக்கு இல்லையா, அப்படியே டார்க்கா இருக்குமா அந்த ரூமு. அந்த ரூம்ல வந்து மத்த எல்லா பொருளுங்களும், அந்த வெண்ணெய் திரண்டுறது எடுத்து வைக்கிறது, அது எல்லாம் இருக்குமா. அப்புறமா ஒரு அடுப்பங்கர இருக்கு இல்லையா, அது நடுவு இடத்துல ஒரு நல்ல பெருசா இருக்குமா. ஏன்னா அவங்க பெரிய ஃபேமிலி, நிறைய சமைப்பாங்களாம். அப்ப இவங்க வந்து எடுபடி மாதிரி மேல இருக்கிற வேலைங்க எல்லாம் தான் செய்வாங்க. ஆனா மாப்பிள்ள வர்ற சவுண்டு கேட்டுச்சு, அந்த மாட்டு வண்டி சவுண்டு கேட்டுட்டு அங்க இருந்து உடனே எஸ்கேப் ஆயிருவாங்களாம். எப்படியோ ட்ரை பண்ணிருக்காங்க ஹீரோ வந்து எப்படி ட்ரை பண்றாங்க, இந்த பொண்ணை நம்ம எப்படியாவது பாத்துறணுமே அப்படின்றாங்க. பார்க்கவே முடியல. இப்படியே பார்க்காமலே எத்தனை வருஷம் போயிருச்சு தெரியுமா? 2 வருஷம் போயிருச்சாங்க. 2 வருஷம் போன உடனே 11-12 வயசுல பெரிய பொண்ணாயிடுறாங்க நம்ம ஹீரோயின். அப்போ அதுக்கு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது முடிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு இங்க கூப்பிட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, எல்லாமே அந்த ஒரு 11 நாள் முடிச்சிட்ட பிறகு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பிட்டு அங்க இருந்து ஒரு 6 மாசம் இருக்கிறாங்க ஹீரோயின். 6 மாசம் இருந்து அங்க அனுப்புறாங்க. கூப்பிட போறது யாரு? நம்ம ஹீரோ. அவங்க தானே போய் கூப்பிடணும். ஹீரோ போறாங்க. ஹீரோ போயிட்டு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஏன்னா பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க இல்லையா, அப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ஸ் எப்படி ஆகுது அததான் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் ஆச்சு, எப்படி பார்த்தாங்க, எப்படி பேசினாங்க அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க அடுத்த எபிசோடு பார்த்துக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஆல் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. இன்ஷால்லா நான் ஒரு ஈவினிங் 6:30 மணிக்கு வந்து நான் போடுறேன். கண்டிப்பா என்னுடைய சேனலுக்கு வந்து உங்களுடைய எல்லோருடைய சப்போர்ட்டும் வேணும். எந்த குறை நிறை இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, இது வந்து ஒரு 1920-25 இந்த ரேஞ்சில் நடந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல வந்து யாரும் அல்லா ரசூல் பத்தியோ அப்படின்னு கேட்டு ப்ளீஸ் ஹட் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு டைம் பாஸா எடுத்துக்குங்க. என்னுடைய ஷார்ட்ஸ் பாருங்க அண்ட் என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்து